வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஹனி வாய்ஸ். சில புத்தகங்கள் நமக்கு அறிவை தரும், சில புத்தகங்கள் நமக்கு ஊக்கத்தை தரும். ஆனால் சில புத்தகங்கள் மட்டும் நம்மை உள்ளுக்குள் மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம்தான் வென் பிரெத் பிகம்ஸ் ஏர், தமிழில் சுவாசம் காற்றாக மாறும்போது. இந்த புத்தகத்தை படித்த பிறகு பல நாட்கள் என்னால் இயல்பாக இருக்க முடியவில்லை. ஏனெனில் இது ஒரு கற்பனை கதை அல்ல, உண்மையில் வாழ்ந்த ஒரு மனிதனின் கடைசி பயணம். பால் கலாநிதி யார்? பால் கலாநிதி ஒரு சாதாரண மருத்துவர் அல்ல, அமெரிக்காவின் சிறந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களில் ஒருவர். தினமும் உயிருக்கும் மரணத்திற்கும் நடுவில் போராடும் நோயாளிகளை காப்பாற்றியவர். அவருக்கு அழகான மனைவி, பிரகாசமான எதிர்காலம், வெற்றிகரமான தொழில் என்று எல்லாமே இருந்தது. ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் ஒரு நொடியிலேயே மாறிவிடும். 36 வயதில் அவருக்கு 4ஆம் நிலை நுரையீரல் புற்றுநோய் இருப்பது தெரிய வருகிறது. நேற்று வரை நோயாளிகளிடம் உங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கிறது என்று சொன்ன மருத்துவர் இன்று தன் வாழ்க்கையில் எவ்வளவு காலம் மீதம் இருக்கிறது என்று கேட்கும் நோயாளியாக மாறிவிட்டார். மருத்துவ அறிக்கையை பார்த்தபோது பாலுக்கு புரிந்தது. அவர் கட்டிய கனவுகள், அவர் திட்டமிட்ட எதிர்காலம், அவர் எதிர்பார்த்த வாழ்க்கை எல்லாமே ஒரு கணத்தில் உடைந்து போகலாம் என்று. நம்மில் பலர் ஒரு நாள் சந்தோஷமாக வாழ்வேன் என்று நினைக்கிறோம். ஆனால் பால் உணர்ந்தது வேறு. ஒரு நாள் என்பது யாருக்கும் உறுதி செய்யப்பட்டதல்ல. நோயுடன் போராடி கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவள் பெயர் கேடி கலாநிதி. ஒரு தந்தையாக தனது மகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல வேண்டும். அவளின் முதல் வெற்றியை பார்க்க வேண்டும். அவள் வளர்ந்து பெரியவளாக மாறுவதை ரசிக்க வேண்டும் என்பது அவரது ஆசை. ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறாது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் தனது மகளுக்காக ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் சொல்வது, என் வாழ்க்கையில் நான் பல சாதனைகள் செய்திருக்கலாம், ஆனால் நீ பிறந்த தருணத்தில் நான் உணர்ந்த மகிழ்ச்சிக்கு எதுவும் ஈடாகாது. எவ்வளவு அழகான வார்த்தைகள்! உலகின் சிறந்த மருத்துவராக இருந்த மனிதன் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை தனது மகள்தான் என்று கூறுகிறார். அந்த கடிதத்தின் உண்மையான அர்த்தம், பால் தனது மகளிடம் பணம் விட்டு செல்ல முடியவில்லை, நீண்ட கால நினைவுகளையும் உருவாக்க முடியவில்லை. ஆனால் அவர் ஒரு பெரிய பரிசை விட்டு சென்றார். அது அன்பு. நான் உன்னுடன் அதிக நாட்கள் இருக்க முடியவில்லை என்றாலும் நீ என் வாழ்க்கையை முழுமையாக்கி விட்டாய் என்ற உணர்வு. ஒரு குழந்தை வாழ்நாள் முழுவதும் நினைத்து பெருமைப்படக்கூடிய வார்த்தைகள். இந்த பகுதியை படிக்கும்போது பலருக்கு கண்களில் கண்ணீர் வருவது சாதாரணம். ஏனெனில் இது ஒரு எழுத்தாளரின் வரிகள் அல்ல, தன் குழந்தையை விட்டு பிரிய வேண்டிய ஒரு தந்தையின் இதயத்தின் குரல். இந்த புத்தகம் கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம், பவுல் இறப்பை வெல்லவில்லை, ஆனால் இறப்பு வரப்போகிறது என்பதை தெரிந்தும் வாழ்க்கையை நேசிப்பதை நிறுத்தவில்லை. அதுதான் அவருடைய வெற்றி. நாம் எவ்வளவு நாள் வாழ்கிறோம் என்பது நம் கையில் இல்லை, ஆனால் எப்படி வாழ்கிறோம் என்பது நம் கையில் இருக்கிறது. என்னை மிகவும் பாதித்த வரி. இந்த புத்தகத்தை படித்த பிறகு எனக்கு தோன்றிய உணர்வு, வாழ்க்கை நமக்கு எதையும் நிரந்தரமாக கொடுக்கவில்லை, ஆனால் இன்று இருக்கும் அன்பையும் மக்களையும் தருணங்களையும் முழுமையாக அனுபவிக்க ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுக்கிறது. இந்த புத்தகம் மரணத்தை பற்றி பேசவில்லை. மரணம் நெருங்கும் போது கூட எப்படி அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழலாம் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் பெற்றோராக இருந்தாலும், மாணவராக இருந்தாலும், வெற்றியை தேடி ஓடிக்கொண்டிருப்பவராக இருந்தாலும் இந்த புத்தகம் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கும். இன்று உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாள் என்று தெரிந்தால் நீங்கள் யாருடன் நேரம் செலவிடுவீர்கள்? அந்த கேள்விக்கான பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான முன்னுரிமை. வாழ்க்கையின் நீளம் முக்கியமல்ல, அதில் நாம் கொடுக்கும் அன்பும் அர்த்தமும் தான் முக்கியம். நன்றி நண்பர்களே, இது உங்கள் ஹனி வாய்ஸ். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். பாய் பாய்.